89 Black Sheep டே vlog. சிதம்பரத்துல இருந்து சென்னைக்கு பஸ் ஏறிட்டோம். லாஸ்ட் சீட் வேற. வர்க்கும் பண்ண முடியல, சரியா தூங்கவும் முடியல. ஏப்பா வேகமா போற வண்டி எல்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கா? ஒரு சில பேர் இப்படி தான் வண்டியை வட்டி கொல்ல பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. 4 மணிக்கே கிண்டி வரைக்கும் தான் போகணும் இறக்கி விட்டான். ஸ்கூபிடோ கிடைக்காம ரொம்ப நேரமா உட்காந்து இருந்தேன். எவனோ ஒரு புண்ணியமா என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி பாதி தூரம் டிராவல் பண்ணி கூட்டு போயிட்டான். போயிட்டே இருந்தோம், பாதி தூரத்துல இறக்கி விட்டு போயிட்டான். நானும் பாத்ரூம் போய் ஃப்ளஷ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். One eternity later. இனிமே தான் ரொம்ப பெரிய வேலை இருக்கு. ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு கோபாலுக்கு சாப்பாடு போட்டு வாய்ஸ் எடுக்க போயிட்டேன். நான் இன்னும் பேஸ்டே வாங்கல, இது என்னோட ஃப்ரெண்டோட பேஸ்ட். பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பிட்டேன். மார்ச் 30 மண்டே. ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படிக்கட்டாகும். ரொம்ப நேரமா படிக்கட்டு ஏறி தான் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே வந்தேன். பட்டா மாமே லெசில இருக்கா? லெசி ஊத்திட்டானா மொபைல்ல? நேத்து திருவாரூருக்கு தேர பார்க்க போனதுல நான் சாப்பாடு கவுண்ட் போட மறந்துட்டேன். பசிக்குது வேற. வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது இப்ப பண்ணிட்டு இருக்க வேலை. இது நான் பண்ணாத வேலை. இப்ப நான் வந்து இங்க அசோக் நகர்லயே போலாம், மரமனார் தான் போலாம். அதான் ஆல்ரெடி ஏஎஸ்ஐ ஆபீஸ் போயிட்டு மூடி இருக்குன்னு போலீஸ் கிட்ட 1000 ரூபாய் ஃபைன் கட்டு வந்தோமே. பரவாயில்ல, நான் மட்டும் தான் பண்ணல நினைச்சேன். இங்க ஒரு கேங்கே பண்ணாம தான் இருக்கு. நம்ம கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸும் திட்டு வாங்கல. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்குல ஜாலியா தான் இருக்கு. அந்த வேலையை வேற சீக்கிரமா பண்ணி முடிக்கணும். பிளாக் ஷிப் ஆபீஸ்ல சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஆபீஸ் டைம்ல தூங்க கூடாது. நான் தூங்கல, யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன மாதிரி எடிட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். கண்ணு எடித்தன் கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டு இருந்தா அப்படி தூங்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து நான் போட்டே ஆகணும்னு சொல்லிருக்காங்க, நான் போட்டேன். இன்னொரு ரூல்ஸும் இருக்கு. சாப்பாடு வேணும் ஃபுட் கவுண்ட் கொடுத்துட்டு சாப்பிடாம போயிட்டா ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு மெயில் வரும். You have given the breakfast count today but the food was not taken. Kindly inform the reason. என்னன்னா நாளைக்கு உனக்கு கவுண்ட் போடலனாலும் சாப்பாடு கொடுப்பேன், கவுண்ட் போடாத அப்படி சொல்லிருக்காரு. அப்படியா இருக்கு அதுல? ஆமா ஒரு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சரி பின்ன இவருக்காக வாங்கின சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும்ல. அதுக்கு இப்ப சார் மெயில ரிப்ளை கொடுக்கணும் ஏன் சாப்பிடலன்னு. காலையில என் கூட தான் வந்து டயட்னு சொல்லிட்டு 4 பூரி சாப்பிட்டாரு. அதான் பசிக்கலன்னு சார் சாப்பிடலையா. மேல சில வேலை நடக்கிறதுனால இவரையும் எடிட்டர் மணியான சிஸ்டம் தூக்கி கீழே போக சொல்லிட்டாங்க. நான் மேல தான் இருப்பேன். இவங்க 2 பேர் தொல்லை இல்லாம கொஞ்சம் நிம்மதியா வேலை செய்யலாம். சொல்லி முடிக்கல, வாடா கடைக்கு போலான்னு கூட்டு போயிட்டாங்க. நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். ஒன்னும் புடிங்கலாம் சாப்பிடல. அந்த பையன் வேற ஸ்கூல் ஆஃப் டே கட்டச்சு சுத்திட்டு இருக்கானா. வீடியோல போட்டு அவனோட ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணி போட சொன்னான். என்னோட எடிட்டிங் ஸ்கில்க்கு பிளர்லாம் பண்ண தெரியாது. நான் வேணா பிளாக் வேணா பண்றேன்டா. ஓகே இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ணே எங்கடா இருக்க? இப்பதான் வெங்கடேஷ்ன்ற பேர் கரெக்டா இருக்கு. சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ரூம் போய் பார்த்தலாம் கிளம்பி வந்துட்டேன். மேட்ச்ல தான் தோனியா இல்லையாமாங்க. அப்புறம் எதுக்கு மேட்ச் பாத்துக்கிட்டு, எனக்கு வேலை இருக்கு. போயிட்டு வாங்க, டாடா, நாளைக்கு பாப்போம். பட்டா மாமே.